சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னபவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதிய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷியர். ஒவ்வொரு அனுதினமும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்மளுக்கு வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துட்ருக்கோம். ராசியான நிகழ்ச்சி, ராசிபலன் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கோம். நம்மளோட காசி யாத்திரை ஜூன் மாதம் இருந்துருக்கு. அதே சமயத்தில் 6 படை வீடு, இதை பற்றி டீட்டெயில் தெரியணும்னு நினைக்கிறவங்க 7397394829 அந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கும் தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி நம்ம முருக பக்தர்கள் முருக வழிபாட்டை பற்றி தெரிந்து கொள்ளணும், இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய இந்த எண் 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அவங்க ஒரு ஸ்டேட்டஸில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதோ பஞ்சாங்க குறிப்புகளில் 16/4/2025 விஸ்வாவசுவருடன் சித்திரை மாதம் 3ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 2 மணி 4 நிமிடம் வரை விசாகம், பின்பு அனுஷம். இன்றைய திதி காலை 11 மணி 57 நிமிடம் வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி அதிகாலை 2 மணி 4 நிமிடம், பின்பு அஸ்வினி நட்சத்திரம். சந்திராஷ்டமம் மேஷராசி மீனராசி. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினத்தில் சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி பிள்ளையாருக்கு ரொம்ப உகந்த சதுர்த்தி. பிள்ளையாருக்கு வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம். தொழிலில் ஒருத்தங்க வந்து ரொம்ப படாத பாடுபட்டு இருந்தவங்களுக்கு சங்கடஹர சதுர்த்தியில் ஒரு விரதம் வழிபட்டு ஒரு பெரிய மாற்றம் கிடச்சிது. அதை பற்றி நம்ம ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷ பிரத்யேக பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சற்று கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் டப்பன்னு முடிவெடுத்துடப்படாது. 1க்கு 100 முறை யோசித்து செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். சில விஷயங்கள் நமக்கு உகந்ததாக இருக்கும், சில விஷயம் உகந்தது இல்லாமல் இருக்கும். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. அதே சமயத்தில் வேலை வாய்ப்பில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது. அது யார்ட்டையாவது சொல்கிறேன், அவள் போய் நைஸாக சொல்லினோடனே என்னம்மா அவங்ககிட்ட இந்த வார்த்தையை சொன்னியாமே, ஏதோ இந்த பிரச்சனைன்னு சொன்னியாமே அப்படின்னு டக்குன்னு உங்ககிட்டே கேள்வி கேட்டுருவா. அதனால் பிரச்சனைகளை யார்கிட்ட சொல்கிறது, கோவப்படாதவா, உங்ககிட்ட கேட்குறவா, அதுக்கு சால்வு சொல்கிறவா, அவளுக்கு ஆறுதல் சொல்கிறவா, அந்த மாதிரி விஷயத்தில் எடுத்து சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த சொல் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்திங்களா, அதில் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஒரு சொல் ஒரு மனிதனை கொல்லும், ஒரு சொல் ஒரு மனிதனை வெல்லும். அதனால் கொல்லுமா வெல்லுமா. அப்போ யார்கிட்ட வந்து ஒரு சொல் ஆறுதலை கொடுக்கும், ஒரு சொல் குழப்பத்தை கொடுக்கும். ஒரே சொல் ஒரு மனிதருக்கு ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கும். அப்போ எந்த நபர்கிட்டருந்து எந்த சொல் உங்களுக்கு வேணும், அந்த நபர்கிட்ட உங்களுடைய விஷயத்தை எடுத்து சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷராசி என்பவர்கள் இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும். டக்குன்னு முடிவெடுத்துட வேண்டாம். இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம். அதே மாதிரி ரொம்ப முடியாத காரியத்தை எடுத்து செயல்படுத்துறதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைக்கி இறைவனுடைய வழிபாடு மிகப்பெரிய வரத்தை தரும். ராமபிரானுடைய வழிபாடு, ராம நாமத்தை சொல்கிறது, ராம ஜெயத்தை எழுதுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி நண்பர்களே, இன்றைக்கி நல்ல காரியம் கூடி வரும். திருமண காரியங்கள் வெற்றி, பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கும். உங்களுக்கும் ப்ளஸ் பாயிண்ட்டு, மற்றவங்களுக்கும் ப்ளஸ் பாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்துவீங்க. இது நான் சொல்கிறதை கேளு, இந்த தொழில் பண்ணோம்னா உனக்கும் லாபம் எனக்கு லாபங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போடுவீங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் ஏஜென்சி எடுத்துக்கிறது, ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம். கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். டெய்லராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஸ்டிச்சிங் லைனில் இருந்துட்டு இருக்கவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரெஸ்ஸு பொட்டிக் சம்மந்தமான கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. இத்தனை நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாது சார், இனிமேல் கஷ்டப்பட முடியாது சார், ஏன்னா அவ்வளவு துன்பப்பட்டிருக்கேன், வேதனைப்பட்டிருக்கேன், துயரப்பட்டிருக்கேன், அதனால் இனிமேல் வந்து நான் ஜெயிச்சாகணும் லைஃப்லங்கிற ஒரு எதிர்பார்ப்புக்கு கிரகங்கள் உங்களுக்கு துணை நிற்கும். அது இன்றைய தினத்தில் மற்றவர்களும் உங்களுக்கு துணை நிற்பாங்க, கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நாளாக வருத்தப்பட்டிருந்த விஷயத்துக்கு இன்றைக்கி ஒரு ஆறுதல் கிடைக்கும். மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு தோணக்கூடியதையும் எடுத்து செயல்படுத்துவீங்க. அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷப ராசி என்பவர்களுக்கு சத்தமாக பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி இடத்துக்கு தகுந்தாப்பில் நிதானமாக நம்ம ஒவ்வொரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டிங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும். இன்றைய தினத்தில்
அனுகூல்யம் தரக்கூடிய வழிபாடு மூகாம்பிகை வழிபாடு, சமயபுர மாரியம்மன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும், ஆரோக்கியம் பெருகும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், மனதில் இருக்கக்கூடிய துக்கங்கள் போகும், நிறைவான ஒரு காரியத்தை எடுத்து செயல்படுத்துவீங்க. நினச்ச கடன் நினச்ச இடத்துல உங்களுக்கு தேவையான பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற திட்டங்கள்லாம் இன்றைய தினத்தில் தீட்டுறதுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெரிய பிரச்சனையை அழகாக பேசி உட்காந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். விடாமுயற்சி மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ஒரு புது பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும், மன சாந்தி பெறுவீங்க. ஆக மொத்தத்தில் இந்த தினத்தில் எல்லாமே நல்லா இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே மாதிரி காலேஜ் ஸ்கூல் சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருந்துருக்கும். பெரிய பிரச்சனை கொடுத்த தொல்லை கொடுத்த மன கவலைகள் கொடுத்த விஷயத்தை நீங்களே ஹேண்டில் பண்ணுவீங்க, மற்றவங்க மூலமாக ஹேண்டில் பண்ணாதீங்க. மிதுன ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு, நல்லது நடக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் போகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் உட்காந்து ஃபேமிலியில் இருக்கும்போது நம்ம பிரச்சனையை பேசலான்னா அவங்க பிரச்சனையை பேசிகிட்டு இருப்பேன். என்னடா இது, ஐயோ நான் யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கோம். சரி பரவாயில்ல, நம்ம எப்போவுமே கேட்கக்கூடிய இடத்துல இருந்துட்டுருக்கோம், கேட்போம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து எல்லா விஷயத்தையும் கேட்கக்கூடிய நபராக மாறுவீங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சிறு மாற்றங்கள் மனநிலையில் ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு மற்றவங்ககிட்ட பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் அற்புதமான பிரயாணமாக உங்களுக்கு மாறும். பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வாடகைக்கு வரலன்னு கவலைப்பட்டவங்களுக்கு அந்த வாடகைக்கு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண மண்டபம், சினிமா தேட்டர், அதே மாதிரி ஒரு பெரிய பார்க், தீம் பார்க்கெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அற்புத வழிபாடு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், வீடு ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இருந்துருக்கும். வீடு சம்மந்தமான விஷயங்கள் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருக்கும். அப்பாடா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, ஏதாவது ஒரு வீடு மட்டும் நல்லதாக பார்த்து கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்பீங்க. நிச்சயமாக அதுக்கு சக்ஸஸ் ஆகும். வெளிநாட்டில் போய் வீடு சரியாமையில், ஹாஸ்டலில் போய் ஹாஸ்டல் சரியாமையில், பக்கத்தில் வீடு பார்த்துட்டு இருக்க, சாப்பாடு சரியில்லை, யாரோ ஒருத்தர் சாப்பாடு கிடச்சா, அந்த ஹோட்டல் கிடச்சா ரெகுலராக போய் சாப்பிட்ற மாதிரி இருந்தால், அல்ல ஏதோ ஒரு மெஸ் இருந்ததுன்னா சௌரியமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் இன்றைக்கி ரெக்டிஃபை ஆகிறதுக்குனால் அற்புதமான நாள். சேமிப்பு, முதலீடு கிடைக்கும். அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை வைத்து ஆரம்பிப்பீங்க, பின்னாடி ஒரு மிகப்பெரிய நபராக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன மிச்சம் இருக்குன்னா அனுபவம் மிச்சம். என்ன அனுபவம் மிச்சம்? இவங்க கூட சேரலாம், இவங்க கூட சேரக்கூடாது, இப்படி போனால் இந்த பிரச்சனையாகும், இப்படி போனால் இந்த பிரச்சனையாகுங்கிறதுல நீங்கள் மாஸ்டராக இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பேக்கரி வச்சுட்டு இருக்கிறவங்க, ஸ்வீட் ஸ்டால் வச்சுட்டு இருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். இடம் வாங்கல், விற்கல், இந்த மாதிரி போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கு. மற்றவங்ககிட்ட எழுதி எந்த இருந்தாலும் கடன் கொடுக்கல் வாங்கலே கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் உமாமகேஸ்வர வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த கேர் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். யார்ட்டையாவது ரொம்ப அன்பாக பேசியிருந்தீங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட அன்பாக பழகுவாங்க. யார்ட்டையாவது அன்பாக ஏதேனும் உதவி பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பண்ணுவாங்க. பணம் இல்லைன்னா டக்குன்னு கொடுப்பாங்க. இவ்வளோ கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் இல்லை, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரும். எண்ணெய் சம்மந்தமாக பெட்ரோல் பங்க் வச்சுருக்கோங்க, கேஸ் பங்க் வச்சுருக்கோங்க, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுகூல்யமாக இருந்துகிட்டு இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். உங்களுக்கு நினச்ச காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி அலைச்சல்கள் இருக்கும். மன எண்ணங்கள் அப்படியே படப்படன்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ரொம்ப யோசனை பண்ணாதீங்க, தூக்கம் வராது. அதனால் யோசனை பண்ணுறதுனால ஏதாவது காரியம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி மனசை வச்சுட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரும். கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய வியாபாரத்தை பற்றிய சிந்தனைகள் அனுகூல்யமாகும். நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் முதலீடு பண்ணாதீங்க. அதை பற்றி அனுபவம் வாய்ந்து அதில் வேலை தெரிஞ்சால் மட்டும் அந்த காரியத்தில் இருங்க. இதில் தெரியாத எந்த காரியத்திலும் இறங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு.
துலா ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பணவரவுகள் கூடி வரும், குடும்பத்தில் நல்ல சூழ்நிலைகள் வரும், பேச்சுக்கு பலன் கிடைக்கும், சொல்லுக்கு பலன் உண்டு, லாபங்கள் உண்டு. நீங்கள் சேல்ஸில் இருந்தீங்கன்னா ஒரு காரியத்தை ஜெயிக்காம விட மாட்டீங்க. என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் ஜெயிச்சு வந்துடுவீங்க. அதேமாதிரி பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க, இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு, தோட்டம் துறவு வச்சுன்னு இருக்கிறோம், காய்கறி ஃப்ரூட் சம்மந்தமான விற்பனை கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரும். மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கேன் சார், நகை கடை வச்சுட்டு இருக்கேன் சார், லாபங்கள் இருக்குது சார், அதே சமயத்தில் நான் சம்பாதிக்கிறது பூரா விரயமாயிண்டே இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாறுதல்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான நாளாக இருக்கும். துளாராசி அன்பர்களுக்கு இந்த தினத்தில் வெற்றி 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 கண்டிப்பாக உண்டு. இந்த வெற்றியை நோக்கி உங்களுடைய பிரயாணம் புத்திசாலித்தனமான ஷார்ப்பான மைண்டுக்கு கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நடக்காத மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நடந்துடும், கவலையே பட வேண்டாம். துளாராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மனசில் ஒன்று தோணுதுன்னு வச்சுக்கோங்க, இது கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும், எக்ஸாக்டாக இருக்கும், அப்படியே இருந்துகிட்ருக்கும். உங்களை பற்றி பின்னாடி பேசுகிறாங்கன்னு மனசு சொல்லிச்சு, உண்மையாகவே பேசுவாங்க. இல்லை இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு மனசு தோணுது, கண்டிப்பாக நல்லவங்களாக இருப்பாங்க. இல்லை எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, அவங்களும் குழப்பவாதியாக இருப்பாங்க. உங்கள் மனசில் ஒரு தோணல் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த தோணல் எக்ஸாக்டாக என்ன விஷயம் இருக்குங்கிறத உங்களுக்கு பிரதிபலித்து காமிச்சிரும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது முடிவு எடுக்காதீங்க. திடகாத்திரமான சிந்தனை இருந்ததுன்னா எந்த விஷயமா இருந்தாலும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃப்ளாட்டில் அவங்க தான் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க, ஒரு சங்கத்தில் அவங்க தான் முக்கியஸ்தர்களாக இருந்துட்டு இருப்பாங்க. அதை இல்லை முக்கியஸ்தர் கிடையாது, அவங்க வந்து 3rd 4th லெவலில் இருக்காங்க, பட் முக்கியமான விஷயத்துக்கு உங்களுக்கு எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை கன்சிடர் பண்ணி அது சக்ஸஸ் ஆகுமான்னு ஒரு தடவை நீங்கள் பெரியவங்ககிட்ட கேட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கூடி வரும். விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரயாணம் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உட்காந்து நிறைய யோசிக்காங்க. நீங்கள் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் ரொம்ப யோசிக்காங்க. இப்போ என்ன நடக்கிறதோ அதை நினச்சிட்டு அப்படியே போங்க. நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு இன்றைய தினத்தில் மகிமை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களை, சில விஷயங்கள்லாம் நமக்கு சில பேருக்கு சொன்னால் புரியும், சில பேருக்கு பார்த்தா புரியும், சில பேருக்கு சொன்னாலும் புரியாது, பார்த்தாலும் புரியாது. யோயோ இவங்களெல்லாம் வேலைக்கு வச்சு நான் என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்னு பல நேரங்களில் அப்படியே டல்லாயிருவேன். சில நேரங்களில் சரி இவங்களுக்கு தகுந்தாப்பில் போய் அந்த காரியத்தை ஜெயிக்கணும். இந்த மாதிரி வேலை இடத்துல, வீட்டில், நண்பர்கள் மத்தியில் நிறைய ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கும். ஒரு டைரக்டர் வந்து சொன்னார், எப்படி சார் இந்த மாதிரி சுற்றியில் இருக்கும்போது இந்த மாதிரி நண்பர்கள் இருந்தால் உங்களுக்கு யதார்த்தவாதிகள் கூட இருந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் இவங்களை வச்சு சமாளிக்கிறது நான் படுற பாடு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அந்த மாதிரி அனுபவப்பட்டுருப்பீங்க. அதனால் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சேலஞ்சிங்காக தான் இருந்துகிட்ருக்கும். நகைச்சுவையாக பேசி காரியத்தை சாதிச்சு வந்துடுவீங்க, கோபமாக பேசி சில காரியத்தை சாதிச்சிருவேல், திட்டி பேசி சில காரியத்தை சாதிச்சிருவேல், கமெண்ட் பண்ணி சில காரியத்தை சாதிச்சிருப்பேன். இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறி அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட்ஸ், வெளிநாடு இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சில நேரம் மறதி ஒரு பொருளை மறந்துட்டேனே அப்படிங்கிற யோசனைகள் அப்படி இருக்கும். மறக்காமல் எல்லா காரியத்தையும் எடுத்து செயல்படுத்துறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு பார்த்துட்டிங்கன்னா வராகியம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு அனுபவபூர்வமாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வீங்க, அனுபவபூர்வமாக ஒரு காரியத்தை எடுத்து செயல்படுத்துவீங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். கரெக்டாக ஆளுக்கு தகுந்தாப்புல பேசி இந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு நெகட்டிவாக வருதுன்னு தெரிஞ்சுன்னா அதுக்குலேருந்து அழகாக விலகிடுவேன். பாசிட்டிவாக வருதுன்னா உடனே உட்காந்து அதை ஜெயிச்சு காமிச்சிருவேன். உங்கள்கிட்ட வந்து அது பழகிக்கணும். அந்த மாதிரி பேசி ஒரு காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்ட் வரும், கிரகநிலைகள் தெரிஞ்சுப்பீங்க. சில பேர் ஏதாவது கிளாஸஸ் எல்லாம் படிப்பீங்க. சில பேர் பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டே இருப்பாள், அதை பற்றி தெரிஞ்சுட்டே இருப்பாள், சுற்றி அந்த விஷயம் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் அனுபவபூர்வமாக உங்களுக்கு இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். நல்லவர்கள் நட்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஸ்கூல் வச்சுட்டுருக்கோம், காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, சர்ஜனாக இருந்துட்டு இருக்கவங்க, ஹாஸ்பிட்டலில் ஓப்பன் பண்ணுவா, அதே மாதிரி மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரும். சேலஞ்சிங்காக இருந்தாலும் சக்ஸஸ் கூடி வரும், கவலைப்பட வேண்டாம். தொழில் இடத்துக்கு போகும்போது அப்படியே எல்லாத்தையும் மறந்துடுவீங்க, ஃபுல்லாக அதில் ஆக்குப்பை ஆகிடுவீங்க. சில நேரம் வீட்டையும் சமாளிக்க முடியல, வேலையும் சமாளிக்க முடியல, முந்தியெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். இப்போ அப்படி இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருந்துட்டு இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உண்டு.
மகர ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, திருப்தி தரும் வழிபாடு. கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய உழைப்பு தான் உங்களுக்கு சாதகமாக வரும். எப்படியோ கடவுள் என்னை வந்து காப்பாற்றினே இருந்துருக்கார். முந்தி இருந்த கஷ்டங்கள்லாம் இப்போ கிடையாது சார், ஐம் வெரி ஓகே. பட் பழைய ஞாபகம் அப்பப்போ வந்து மனசை போட்டு படுத்தி எடுக்கிறதுங்கிற மாதிரி சில விஷயத்தை மனசில் போட்டு குழப்பி யோசித்து அப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு உங்களுக்கு பல காரியம் வெற்றியாயிரும். ஜெயிச்சு வந்துடுவீங்க. சக்ஸஸ் உங்கள் பக்கத்தில் இருக்கும். தைரியமாக இருங்க. விடாத உழைப்பு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். நடக்காதுன்னு 10 பேர் சொன்னால் நீங்கள் போய் அந்த காரியத்தை நடத்திட்டு வந்துடுவீங்க. சேலஞ்சிங்காக அந்த காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட். அதனால் தைரியமாக எல்லா காரியத்தையும் நீர் சம்பந்தமான பிரச்சனை, கால் சம்பந்தமான பிரச்சனை, கழுத்து சம்பந்தமான பிரச்சனை, வயிறு சம்பந்தமான உபாதைகளில் கவனம் என்பது தேவை. கும்பராசி என்பர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கிய நாஸ்தின்னு சொல்கிறாங்க, கவனம் தேவை. கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு விஷயத்துக்கு போகணும்னு முடிவுத்தா டயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த டயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வெற்றி அளிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ செல்ஃபோன் வச்சுட்டு இருக்கல, அந்த செல்ஃபோனில் கவனம் என்பது தேவை. யாராவது எடுத்துன்னு போயிடுவாலும் நம்ம வந்து மற்றவாட்டை கொடுக்குறோம், அது கொடுக்கலாமா வேண்டாமா, இந்த மாதிரி அந்த பாதுகாப்பாக பொருட்களை வைத்துக்கொள்வதில் கவனம் என்பது தேவை. நல்லோர்கள் நட்பு மனதில் ஒரு பெரிய திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். புது விஷயத்தை கற்றுப்பேல் தெரிஞ்சுப்பேல். அதேமாதிரி சோஷியல் மீடியாவில் இருந்திருக்க இன்ஃப்ளூயன்ஸராக இருந்துட்டுருப்ப, யூடியூபராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். மிகப்பெரிய இடங்கள்லேருந்து கூப்பிடும்போது ஆச்சரியப்படுவீர்கள். அடடா இவங்களெல்லாம் நான் வந்து பாப்பனா நினச்சிருந்தேன், இப்போ பார்த்துட்டேனே அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய நகைச்சுவை நட்சத்திரமாக இருந்தால் சினிமா நடிகராக இருந்துட்டுருக்கவங்க, வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, சார் ஐயோ முன்னாடி போனால் கடிக்கிறது, பின்னாடி போனால் உதைக்கிறது, நான் பட்ட பாடு பயந்து தூரி இப்போ தான் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருந்துட்டுருக்கு. இருந்தாலும் பேசுகிறத கவனம் தேவை. இந்த தினத்தில் முடிவெடுக்க வேண்டாம். பிரயாணம் அனாவசியம் பார்த்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம வந்து பெருமையாக பேசணும்னு நினச்சா அவள் வந்து பின்னாடி போய் ரொம்ப பீத்திக்கிறார் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் அதில் கவனம் என்பது தேவை. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக இருந்துக்கணும். மற்றவங்ககிட்ட விட்டு கொடுத்துடப்படாது, மற்றவா முன்னாடி பேசிடப்படாது. இதை மட்டும் கவனம் எடுத்து பார்த்துக்கணும். மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்லது நடக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துக்கோங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் சக்ஸஸ் ஆகிடும். அதே சமயத்தில் ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பேன், ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன், அதை அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணி சார் கரெக்டாக பண்ணிட்டேன் சார்னு நான் இதையா சொன்னேன்னு தலையிலே அடிச்சுப்பேன். நான் கொடுத்த வேலை என்ன, நான் சொன்ன விஷயம் என்ன, ஐயோ ராமா அப்படின்னு பல நேரங்களில் யோசிக்கக்கூடிய தினமாக கூட இன்றைய தினத்தில் இருக்கலாம். நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வருங்காலத்தில் இருக்குது. கவலைப்பட வேண்டாம். பிரைட் ஃப்யூச்சர்னு சொல்லுவாங்கள்ல, அதில் உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத சில விஷயங்கள் இந்த உடம்பு ரீதியாக மட்டும் படுத்தும். அதில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் நான் வந்து கோயிலில் இருந்தேன் இல்லையா, அப்போது இந்த தொழில் சம்மந்தமான விஷயங்களுக்காக கேட்க வருவாள். சார் தொழில் நன்னாவே இல்லை சார், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப படாத பாடுபடுத்திடுது, வருத்தப்பட்டுட்டே இருக்கும், என்னன்னு தெரில. என் கூட இருந்தவாள்லாம் பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் அவள் நன்னா இருக்கா சார், நாங்கள் இப்படி இருந்துட்டு இருக்கோமே சார், என்ன பண்ணுறது, என் கூட வேலை இருக்கவா கூட வீடு வாங்கிட்டேன், நான் இப்படி இருந்துட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது தெரியலன்னு. சங்கடஹர சதுர்த்தி அன்றைக்கி வாங்க, அந்த ஹோமத்தில் நெய்யும் அபிஷேகத்துக்கு சந்தனம் பன்னீர் மட்டும் வாங்கி கொடுங்கன்னு. அவள் தொடர்ந்து கரெக்டாக வந்துட்டு இருந்தால் 9 சங்கடாச்சு 9 months தொடர்ந்து வந்தாள். 9th month ஒரு அற்புதமான கம்பெனி புது பேரில் ஆரம்பித்து டபடபடபட நல்ல டெவலப் பண்ணிட்டாங்க. அவங்க இன்னும் எங்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அப்போது கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் ஆச்சு, இப்போது அந்த சங்கடஹர சதுர்த்தியை நான் விடுறது கிடையாது. இப்போ சங்கடஹர சதுர்த்தினா முந்தியெல்லாம் வெறும் நெய் சந்தனம் கொடுத்துருந்தேன், இப்போ ஹோமமே நான் தான் பண்ணுறேன், அபிஷேகமே நான் தான் பண்ணுறேன், ஆமாம் நான் தான் கட்டளைதாரராக இருக்கேன். உண்மையாக லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து அந்த பூஜையை சொல்லி என் லைஃபே ஒரு பெரிய மாற்றமாகச்சு. எங்கள் வீடு சுற்றி பிள்ளையார் தான், எல்லா இடத்துலையும் பிள்ளையார் தான், எல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதுவா. என் வாழ்க்கையே பிள்ளையார் தான் சொல்லி போட்டிருக்கார். உண்மையாகவே அது ஒரு பெரிய மாற்றம்னு சொல்லி அவங்க வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் இருக்கிறவா, பிரச்சனை இருக்கிறவா, முடியல சார் நான் என்ன பண்ணுறது, நான் வந்து இதுதான் எனக்கு கடைசி, நான் வந்து முயற்சி பண்ணுறேன் ஆனால் எல்லா இடத்துலையும் எனக்கு பிளாக் அப்படின்னு நினைக்கிறவங்க பிள்ளையாரை பிடிச்சிக்கோங்க. பிள்ளையாரை மனசார பிடிச்சிக்கோங்க.
நிச்சயமாக உங்களுக்கு பெரிய மாற்றம் கிடைக்கும். அது சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோமத்துக்கு நெய் ஒரு சந்தனம் பன்னீர் அபிஷேகம். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்களேன், தொடர்ந்து பாருங்களேன், யாரோ நம்மளை லிஃப்ட் பண்ணி கொண்டு போகிற மாதிரியே இருக்கும். அவ்வை பிராட்டி இந்த கைலாயத்துக்கு போகிறதுக்கு பிள்ளையாரை வேண்டா நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றிட்டார். அங்கே கொண்டு போய் ஜம்முன்னு இறக்கிட்டார். இது உண்மை. அவ்வளோ பெரிய சக்தி பிள்ளையார்ட்ட இருந்துட்டுருக்கு. எதையும் மாற்றக்கூடிய அமைப்பு. சில பேருக்கு 7.5 சனி இருக்கும், அஷ்டம சனி இருக்கும், அர்த்தாஷ்டம சனி இருக்கும், சனி தசை இருக்கும், ராகு புத்தி இருக்கும், கேது புத்தி இருக்கும். ஜாதகத்தை பார்த்தா படாத பாடுபட்டிருப்பீங்களேன்னு சொல்லுவேன். இல்லை சார் பரவாயில்ல சார் அப்படின்வா. எப்படிமா பிள்ளையார் ஏதாவது வேண்டுறீங்களா, பக்கத்தில் இருக்க ஏதாவது கோயிலுக்கு போகிறீங்களா என்ன அப்படின்னா, ஆமாம் சார் டெய்லி பிள்ளையார் கோயிலுக்கு போகாமல் நான் இருக்கவே மாட்டேன், அருகம்புல் வச்சு. பாருங்கள், அவ்வளோ பிரச்சனை ஜாதகத்தில் தெரிஞ்சு, பட் இந்த வழிபாடு அவங்க லைஃபே லிஃப்ட் பண்ணி விட்டுறது. அப்படி ஒரு பெரிய விஷயமே இல்லாத மாதிரி கவர் பண்ணி கொண்டு போயிட்டார். அதுதான் இறைவனுடைய வழிபாடு, அதுவும் பிள்ளையார் வழிபாடு. அவரை மனசார வேண்டிட்டு அவருக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கணங்களுக்கு அதிபதி கணபதி. கணபதியை வழிபாடுக்கு எந்த வினையும் வராதுன்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட அற்புதமான முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் பிள்ளையார் உதவி செய்கிறார். கல்யாணத்துக்கு பிள்ளையார் உதவி செய்கிறார். எல்லா இடத்துலையும் பிள்ளையார் நிற்கிறார். அந்த மாதிரி பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்கள், எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு. காசி யாத்திரை, உங்களுக்கு பிடித்தமான இந்த பைரவர் கோயில் போகிறது, ஆத்ம சுத்திக்கு திருவேணி சங்கமம், தெய்வ வழிபாட்டுக்கு காசியில், அதே மாதிரி பித்ரு காரியங்களுக்கு கயால. அதை நம்ம இந்த காசி யாத்திரை ஜூன் மாதம் இருக்குது. அதே போன்று பார்த்திங்கன்னா 6 படை வீடு யாத்திரை ஸ்டார்டிங் ஃப்ரம் சென்னை, திருச்செந்தூரில் ஆரம்பித்து 6 படை கோயிலுக்கும் போகிறோம். இது நம்ம வருஷத்துக்கு 2 முறை தொடர்ந்து பண்ணக்கூடியது இல்லையா. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அதே போன்று முருக பக்தி, இந்த முருகப்பெருமானுடைய உலகெங்கும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் நீங்கள் ஒரு குரூப் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய முருகப்பெருமானுடைய பெருமைகள்லாம் இருக்கும். அதை பற்றி நம்ம போட்டுருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ண நினைக்கிறோம், அதுக்குண்டான ஸ்டேட்டஸில் இது வைப்பாங்க, அந்த லிங்க். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ்.